ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பல்லாவரம் பெரிய பாளையத்தம்மனோட கோவில் திருவிழா நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் பூங்கரகம், நெருப்பு இந்த மாரி திருவிழா, தீமிதி திருவிழா. பூங்கரகம் வந்து கொளக்கரையிலேருந்து ஆரம்பிப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் கிட்ட நடந்தே போவாங்க. எங்கள் ஏரியாவில் இருக்கவங்க எல்லாம் வந்து ஒரு கேங்காக அப்படின்ட்டு இருந்தாங்க. ஒரு ஏரியாவில் இருக்கவங்க அந்தமாரி கேங்காக இருப்பாங்க. சின்ன சின்ன குட்டி குழந்தைங்களாம் கூட நெருப்பு மிதிக்கிறத பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இந்த குட்டி பொண்ணு கூட பார்த்திங்கன்னா வந்து நெருப்பு மிதிச்சிருந்தா, இவங்களாம் எப்படின்னா அப்பா யாருன்னா வந்து தோள்பட்டில் தூக்கிட்டு போயிடுவாங்க. லேடிஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப பக்திமயமாக வந்து வயசானம்மா கூட நெருப்பு மிதித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இவங்களாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு பக்தி பரவசமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய லேடிஸ்லாம் மிதிச்சது. அதுக்கப்புறம் வந்து இந்த நெருப்பு மிதிக்கிறவங்களாம் ஒரு கேங்காக நிற்க வச்சு அங்கேருந்தா ஒரு பெரியம்மா வந்து அவங்களுக்குலாம் வந்து சுற்றி போட்டாங்க. கற்பூர தீபாவளி காமிச்சிட்டு நெருப்பு எரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருக்கும் சுற்றி போட்டு அவங்க எல்லோரையும் வணங்கினாங்க. அது அவங்க வழிமுறை போல் அதுமாரி பண்ணிவிட்டு ஒருத்தரும் அந்தமாரி வந்து கற்பூரத்தை அந்தமாரி எல்லாருமே ஒரு கேங்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது அங்கே எல்லாராலும் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து சாமி வர ஆரம்பிச்சிச்சு. பூங்கரகமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பூங்கரகம் பின்னாடியே வந்து எல்லோரும் கிளம்பி அப்படியே போய்ட்டு 1 கிலோமீட்டர் கிட்ட வாக்கிங்கில் அப்படியே நடந்தே போயிட்டு நெருப்பு அக்னி சட்டிலாம் தூக்கிட்டு போனாங்க. நிறைய பேர் சாமி ஆடிட்டே போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து வேல் ஃபுல்லாக அழகு குத்திட்டு அந்த வேலில் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் போல், அதெல்லாம் மிதிச்சிட்டு மிதிக்கிறது ரொம்ப கஷ்டமான செயல் தான். நல்லபடியாக நினச்சது நடக்கணும். இறைவனை வேண்டிக்கிறோம்.